மயக்கம் என்ன என்னை தீண்டவா மடி சேரவே மன்மதா மயக்கம் என்ன என்னை தீண்டவா மடி சேரவே வா மன்மதா என்னை வேரோடு தின்னடா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா I wanna taste your love I wanna feel your breath I wanna taste your love I wanna feel your breath இனிக்கின்ற ஆசைக்கு அளவீதடா இளமைக்கு தடை போட முடியாதடா இனிக்கின்ற ஆசைக்கு அளவீதடா இளமைக்கு தடை போட முடியாதடா விண்பனிலே முத்தாடவா என்னிடையிலே கூடவா விண்பனிலே முத்தாடவா என்னிடையிலே கூடவா என்னை வேரோடு தின்னடா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா I wanna taste your love I wanna feel your breath இந்தீகம் அழகான புயலானது ஈரேழு உலகங்கள் காணாதது இந்தீகம் அழகான புயலானது ஈரேழு உலகங்கள் காணாதது சொல்லாமலே என்னை அள்ளவா மஞ்சத்திலே நான் துள்ளவா சொல்லாமலே என்னை அள்ளவா மஞ்சத்திலே நான் துள்ளவா என்னை வேரோடு தின்னடா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா I wanna taste your love I wanna feel your breath மயக்கம் என்ன என்னை தீண்டவா மடி சேரவே மன்மதா மயக்கம் என்ன என்னை தீண்டவா மடி சேரவே வா மன்மதா என்னை வேரோடு தின்னடா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா காமதாகம் தீர்க்கவா மோகத்தீயை ஏற்றவா I wanna taste your love I wanna feel your breath கபடுங்க இதுக்குள்ள ஒழிச்சுக்கலாம்
நீ கபடுக்குள்ள என்ன பண்ற? நீ எப்படி இங்க? என்ன சீத்தல் வர சொன்னா? என்னையும் அவ தான் வர சொன்னா. உன்னையுமா? ஆகாஷ் வந்துட்டா? அப்படியா? வா 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 வா, என் மேல ஏறிக்க வா. நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இது என்னடா ஐட்டம்? பார்க்கலாம். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? எங்களை சீத்தல் வர சொன்னா, நீயே வந்த? என்னைய அவதான் வர சொன்னா. சரி சரி, ஆகாஷ் வந்துட்டா. வாங்க. ஐயோ, பேய். ஷீத்தல்ரா, இந்த புடவை கட்டிட்டு தான் என் கூட டான்ஸ் ஆனா. ஷீத்தல். ஐயோ, ஒரு வேலை பண்ணலாம். 3 பேரும் சேர்ந்து இதை ஓபன் பண்ணலாம். நல்ல ஐடியா. விட்டா எனக்கு கற்பழிச்சிருங்க போல இருக்கே. உன்னையே இங்க சீத்தல் தான் வர சொன்னாளா? ஆமா, அவதான் வர சொன்னா. அப்படின்னா அவன் நம்ம 3 பேரையும் முட்டாளாக்கி இருக்கான். 4 பேர்னு என்னைய சேர்த்துக்கோங்கடா. ஆமா. ஏன் நீங்க செய்யறது அசிங்கம்னு இப்பதான் புரியுதா? என் மூஞ்சில முழிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ்ங்கற பேர்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கலங்கப்படுத்திட்டீங்க. ஓவரா சீன் போடுறானே. ஆகாஷ், எங்களை திட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல உன் பொண்டாட்டி கூப்பிட்டு என்னன்னு கேளு. அவதான் எங்க எல்லாரையும் வர சொன்னா. நான் என் பங்களாவை வித்து அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனா அவன் இன்னும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். அடே, நான் நடுத்தருக்கு வந்துட்டேன். உன் பொண்டாட்டிக்கு 8 லட்சம் ரூபாய் கொட்டி கொடுக்கறதுக்கு கடையை அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கியிருக்கேன். நான் என் கடையையும் காரையும் அடமானம் வச்சு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க 7 லட்சம் கொடுத்துருக்கேன். வேலை வெட்டி இல்லனாலும் கஷ்டப்பட்டு வட்டிக்கு கடன் வாங்கி நானும் அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். வாவ், என்ன ஃப்ரெண்ட்ஸ்டா நீங்களா? என் பொண்டாட்டி தீபாவோட ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டனே, அப்ப யாராவது எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்களா? கையில பணம் இருந்தும் உங்க யாருக்கும் கொடுக்க மனசு வரல. ஆனா இன்னைக்கு நண்பனோட மனைவி கூட படுக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க எல்லாரையும் உன்கிட்ட மாட்டி விட்டுட்டு எங்க போனா உன் தர்ம பத்தினி? உன் பொண்டாட்டியோட சுயரூபம் உனக்கு தெரியாது. என்னடா மென்டல் ஆயிட்டானா? சிரிச்சுனேங்கறா. ஆகாஷ், இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீங்க நினைக்கிற மாதிரி சீத்தல் என் பொண்டாட்டியே இல்ல. உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிறதுக்காக நாங்க ஆடின நாடகம் அது. நாடகம் ஆடி ஆப்பு வச்சுட்டியா? நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன அன்னைக்கு நான் தனியா நின்னுகிட்டு இருந்தேன். என்ன சார், மழையில தனியா நின்னுட்டு இருக்கீங்க? வரீங்களா? என்னது? ஒரு ராத்திரிக்கு 5000 ரூபாய் தான் சார். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. நீ இங்க இருந்து போயிடு. நான் பிரச்சனையில இருக்கேன். அட போங்க சார், இந்த உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? வாங்க, ஒரே ராத்திரியில உங்க பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். என்னோட பிரச்சனை என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? என் பொண்டாட்டி சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. எனக்கு உடனடியா பணம் தேவை. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணதா யாரும் இல்ல. இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்லணும்? நீ கிளம்பிக்கிறது. சார், நீங்க ஓகேன்னு சொன்னா உங்க பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீ ஏன் மத்தவங்களை எதிர்பார்த்து பொழப்பு நடத்துற? நீ 500 1000 சம்பாதிக்கிறவ. எனக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவை. சார், என்னால நிச்சயம் ஹெல்ப் பண்ண முடியும். என்ன குறைச்சி எடை போடாதீங்க. என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஓவர் நைட்ல லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. ஆனா 5% வட்டி கட்ட வேண்டி இருக்கும். உங்களுக்கு சம்மதம்னா நான் வேணா அவங்க கிட்ட பேசுறேன். அந்த கால்கள் சீத்தல் தான் ஹெல்ப் பண்ணா. அவ தயவால தான் இன்னைக்கு என் தீபா உயிர் பழிச்சிருக்கா. தீபா, எங்க அந்த மனுஷன்? கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஐயோ, என் பேய், என் பொண்டாட்டி. நீ இங்கதான் இருக்கியா? உங்க எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கதா சீத்தலை என் பொண்டாட்டி மாதிரி நடிக்க வச்சேன். உங்க நிலைமையை பார்த்தாவது இனிமே எவனும் அடுத்த உன் பொண்டாட்டி மேல ஆசை வைக்கவும் கூடாது, நண்பனுக்கு துரோகம் செய்யவும் கூடாது. என்னடா விட்டா ஓவரா பேசுற? எங்க பணம் என்னாச்சு? எந்த பணம்? சீத்தல் கிட்ட நீங்க பணம் கொடுத்தீங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதா அவளால உங்க மேல கேஸ் போட முடியும். பணத்தை மறந்துட்டு உங்க பொண்டாட்டிங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். நீ யார்கிட்ட பேசுற? உனக்கு கல்யாணமே ஆகலையா? எதுக்காக உங்களை மன்னிக்கணும்? உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? உங்களை எல்லாம் ஒட்ட நறுக்குனாதான் நீங்க சரி பண்ணுவீங்க. உங்க ஆட்டத்துக்கு இன்னைக்கு முடிவு கட்டுறோம். அடிங்கடி. வேண்டாம், பணத்தை
வா ஷீதல். இந்தாங்க உங்களோட பணம். இந்த பணம் எங்களோடது இல்ல, உன்னோடது தான். இதை நீயே வச்சுக்க. இல்ல ஆகாஷ், ஷீதல், நீ எங்களுக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. நியாயமா இந்த பணம் உனக்கு தான் சேரணும். ஆனா ஆமா. இந்த பணம் எனக்கு வேண்டாம். இது என்னோடது இல்ல. கெட்ட வழியில சம்பாதிச்ச பணம் இப்ப நல்லா உங்க கைக்கு வந்திருக்க. இதை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க. ஷீதல், நீ செஞ்ச தொழில் தப்பா இருந்தாலும் உனக்குள்ள நல்ல மனசு இருக்கு. இங்க பாரு, இனிமேலாவது உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ முயற்சி பண்ணு. தேங்க்யூ ஆகாஷ், தேங்க்யூ தீபா. உங்க 2 பேரையும் நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கைய நான் நல்ல வழியில அமைச்சுக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய். பாய். மேடம், நீங்களாவது காட்டுங்க. யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது தயவு செஞ்சு காட்டுங்க. அம்மா, ராஸ்கல், யார பார்த்து காட்டுன்னு சொல்ற? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் உங்களை இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு காட்ட சொன்னேன். சாந்தி காலனி, ஐவர் தெரு. முட்டாள், தமிழ தப்பா எழுதி வச்சிருக்கே. ஜவஹர் தெரு, ஐவர் தெருன்னு எழுதி வச்சா யாரால தான் காட்ட முடியும்? லூசு.